இது வெறும் உடம்புல பட்ட காயத்தை பத்தின கதை இல்ல, ஒரு மனுஷனோட அடையாளத்தையே மொத்தமா கேள்வி கேட்கிற ஒரு சவாலை அவர் எப்படி சந்திச்சாருங்கிறது தான் இதோட மையம். ரொம்ப சரியா சொன்னீங்க. இது உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற எந்த பிரச்சனைக்கும் ஒரு கண்ணாடியா பார்க்கலாம். ஆமா. அது ஒருவேளை வேலையில ஒரு சிக்கலா இருக்கலாம், இல்ல சொந்த வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்பா இருக்கலாம், இல்லனா ஒரு உடல்நல பிரச்சனை, எதுவா வேணா இருக்கலாம். எதுவா வேணா இருக்கலாம். இந்த உரையில சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு தடைங்கிறது கதையோட முடிவில்ல, அது ஒரு புது அத்தியாயத்துக்கான அழைப்பு. ப்ரூஸ்லி அந்த அழைப்பை எப்படி ஏத்துக்கிட்டாருன்னு தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆமா. ஒரு நாள் காலையில ப்ரூஸ்லி வீட்ல உடற்பயிற்சி செய்றார். அவர் செய்யறது குட் மார்னிங்னு ஒரு பயிற்சி. ஆனா அன்னைக்கு அவசரத்துல வார்ம் அப் செய்யாம விட்டுட்டார். அது ஒரு பெரிய தப்பு. ஆமா. தோள்ல கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோ பார்பெல்ல வச்சுக்கிட்டு இடுப்ப வளைச்சு குனிஞ்சு நிமிரணும். அப்படி குனிஞ்சிட்டு அந்த வெயிட்ட கீழே வச்சுட்டு நிமிரும்போது முதுகுல பாப்னு ஒரு சத்தம். ஐயோ. கூடவே பயங்கரமான வலி. அந்த நொடி அவருக்கு தெரிஞ்சிடுச்சு, ஏதோ ரொம்ப தப்பா நடந்திருக்குன்னு. அது வெறும் தசைப்பிடிப்பில்ல, டாக்டர் கிட்ட போனப்பதான் உண்மையான அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன சொன்னாங்க? அவரோட முதுகுத்தண்டுல இருக்கிற 4வது சாக்ரல் நரம்பு, அந்த 4th சாக்ரல் நர்வ் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓ. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவரால மறுபடியும் தற்காப்பு கலை செய்ய முடியாம கூட போகலாம். ஏன், வலி இல்லாம சாதாரணமா நடக்க முடியுமானே சந்தேகம்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நினைச்சு பார்க்கவே முடியல. ஒரு தற்காப்பு கலை வீரனுக்கு அவனோட உடம்பு தான் எல்லாமே. அதுதான் அவனோட தொழில், அவனோட கலை, அவனோட அடையாளம். ஆமா. அந்த உடம்பே இனி ஒத்துழைக்காதுன்னு சொல்றது ஒரு மரண தண்டனை மாதிரி தானே. நிச்சயமா. அந்த இடத்துல தான் ப்ரூஸ்லி ஒரு தற்காப்பு கலை வீரருங்கிறத தாண்டி ஒரு தத்துவ ஞானியா மாறுறார். அவர் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், தோல்விங்கிறது மனசுல இருக்கிற ஒரு நினைப்பு தான். நீங்க அதை நிஜம்னு ஏத்துக்கிற வரைக்கும் உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. வாவ். அவர் பார்வையில தடைகள் நல்லது கெட்டது எல்லாம் கிடையாது. அது வெறும் நடந்த ஒரு சம்பவம், அவ்வளவுதான். அந்த சம்பவத்தை நாம எப்படி பார்க்கறோம், அதுக்கு நாம என்ன அர்த்தம் கொடுக்கறோங்கிறது தான் மொத்த விளையாட்டையும் மாத்துது. இதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உடம்பே உடைஞ்சு போன ஒரு நிலையில ஒருத்தரால எப்படி இவ்வளவு தத்துவார்த்தமா சிந்திக்க முடியுது? நம்மள பல பேர் ஒரு சின்ன அடிபட்டாலே உடைஞ்சு போயிடுறோம். அதுக்கு காரணம், அவர் அந்த அதிர்ச்சியை முதல்ல முழுசா ஏத்துக்கிட்டாரு. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிரச்சனை வந்தா ஐயோ இப்படி ஆயிடுச்சே, என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சேன்னு அந்த அதிர்ச்சியிலே உறைஞ்சு நின்னுடுவோம். கரெக்ட். ஆனா இந்த உரை சொல்றது என்னன்னா, அந்த வலியையும் அதிர்ச்சியையும் உணருங்க, அதை ஏத்துக்கோங்க, ஆனா அங்கேயே நின்னுடாதீங்க, அடுத்த கேள்விக்கு நகருங்க. அடுத்த கேள்வி. ஆமா, அந்த கேள்விதான் இப்போ என்ன, நவ் வாட். இந்த ஒரு கேள்விதான் உங்களை பாதிக்கப்பட்டவருங்கிற இடத்திலிருந்து செயல்படுறவருங்கிற இடத்துக்கு கொண்டு போகும். சரி, இந்த அதிர்ச்சியிலிருந்து அவ எப்படி மீண்டு வந்தார்? வெறுமன படுக்கையில் முடங்கி கிடக்கவில்லையா? நிச்சயமா இல்ல. அவரோட முதல் படி அமைதி. ஆனா அது ஒரு செயலற்ற அமைதி இல்ல. அப்போ ஒரு பக்கம் மருத்துவர்கிட்ட பேசி முதுகுவலி சம்பந்தமான புத்தகங்கள் எல்லாம் படிச்சு ஆராய்ச்சி செஞ்சார். இன்னொரு பக்கம் படுக்கையில இருந்தபடியே தன்னோட தத்துவங்கள் பயிற்சிகள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புத்தகம் எழுத ஆரம்பிச்சார் இல்லையா? ஆமா, தற்காப்பு கலை மீதான வர்ணனைகள், காமெண்ட்ரிஸ் ஆன் த மார்ஷியல் வே அப்படின்னு 7 பாகம் கொண்ட ஒரு பெரிய புத்தகத்தை எழுத ஆரம்பிச்சாரு. வாவ். உடம்பால பயிற்சி செய்ய முடியல, அதனால மனசால பயிற்சி செஞ்சிருக்கார். கரெக்ட். அவரால உடற்பயிற்சி செய்ய முடியலையே தவிர மனதளவுல அவர் ஒரு நொடி கூட ஓயல. அது மட்டும் இல்ல, மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஒரு சேர்ல உட்காந்துகிட்டு தன்னோட மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். கற்பனை பண்ணி பாருங்க, ப்ரூஸ்லி ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா அவர் பார்வையில் இருக்கிற தீவிரம் மட்டும் கொஞ்சமும் குறையல. தன்னால என்ன முடியுமோ அதை அந்த நிலையிலையும் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அதுல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அவர் செஞ்சதா இந்த உரையில சொல்றாங்க இல்லையா? அவரோட பிசினஸ் கார்டுல எழுதுனது. ஆமா, அது ஒரு சின்ன விஷயம்தான், ஆனா அதோட தாக்கம் ரொம்ப பெரியது. தன்னோட பிசினஸ் கார்டுகள்ல ஒன்னு எடுத்து அதுக்கு பின்னாடி பெரிய எழுத்துல வாக் ஆன், அதாவது தொடர்ந்து நட அப்படின்னு ஒரு ஆச்சரியக்குறியோட எழுதி தினமும் பாக்குற மாதிரி வச்சுக்கிட்டார். ஆமா, தினமும் கண்ணுல படுற மாதிரி வச்சுக்கிட்டார். ஒவ்வொரு நாளும் சோர்வா விரக்தியா உணரும்போது அந்த 2 வார்த்தைகள் அவருக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு, நிறுத்தாத, அடுத்த அடியை எடுத்து வைன்னு. இது கேக்குறதுக்கு ஃபைண்டிங் நீமோ படத்துல டோரி பாடுற ஜஸ்ட் கீப் ஸ்விம்மிங் பாட்டு மாதிரி ரொம்ப சிம்பிளா தெரியுது. ஆமா. ஆனா ஒரு பெரிய நெருக்கடியில இருக்கும்போது அவ்வளோ பெரிய தத்துவம் எல்லாம் நமக்கு தேவைப்படாது. நகர்ந்து கொண்டே இருங்கிற இந்த சின்ன கட்டளை தான் நம்மள அடுத்த அடி எடுத்து வைக்க தூண்டும் இல்லையா? ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த உளவியல் தாக்கம் மிகப்பெரியது. நீங்க ஒவ்வொரு நாளும் 1 மில்லிமீட்டர் முன்னேறினா கூட போதும், பல வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா பல மைல்கள் தாண்டி வந்திருப்பீங்க. கரெக்ட். ஆனா நகரவே இல்லைன்னா, ஒரே இடத்துல நின்னா உங்க பார்வையும் மாறாது, உலகமும் மாறாது. அதேதான், தொடர்ந்து நகரும்போதுதான் புது பாதைகளும் புது வாய்ப்புகளும் கண்ணுக்கு தெரியும். இந்த தடைகளை தாண்டி போறதுக்கு சில மனரீதியான கருவிகளை பத்தியும் இந்த உரையில பேசுறாங்க. அதுல முதல் கருவி, உங்கள் கருவிகளை மழுங்கடிக்காதீர்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? நம்மகிட்ட இருக்கிற திறமை, ஆற்றல், நம்பிக்கை இதெல்லாம் தான் நம்ம கருவிகள்.
ஆனா கவலை, சந்தேகம், பயம், அவநம்பிக்கை மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த கருவிகளை மழுங்கடிச்சிடும். ஆமா, இந்த கருவிகளையெல்லாம் மழுங்கடிச்சிடும். ஏற்கனவே வெளியில ஒரு தடை இருக்கு. இந்த எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு உள்ளேயே இன்னொரு தடையை உருவாக்கிடும். ப்ரூஸ்லி சொல்லுவார், ஒரு விஷயம் நடக்காதுன்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சா நீங்களே அதை நடக்க விடாம செஞ்சிடுவீங்கன்னு. உண்மைதான். ஒரு பிரச்சனை வந்தா அத பத்தி கவலைப்படுறதால அது தீரப் போறதில்ல. அது அந்த பிரச்சனையை சுத்தி இன்னும் பல பிரச்சனைகளைத்தான் உருவாக்கும். அடுத்த முக்கியமான கருவி, யாரும் இல்லாதவராக இருங்கள். அதாவது பி நோபடி. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. இது ஈகோவ, அதாவது நம்ம அகங்காரத்தை ஒதுக்கி வைக்கிறத பத்தினது. யோசிச்சு பாருங்க, அந்த நேரத்துல ப்ரூஸ்லி, நான் யாரு, உலகத்துக்கே தெரிஞ்ச ப்ரூஸ்லி, எனக்கு போய் இப்படி முதுகுவலி வரலாமா நினைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அவரோட ஈகோவே அவரை அழிச்சிருக்கும். ஆமா, அந்த பெரிய அடையாளத்தை தூக்கி போட்டுட்டு தன்னை முதுகுவலியால பாதிக்கப்பட்ட ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்னு அவர் பார்த்தார். ஓ, இது பிரச்சனைய ஒரு மூன்றாம் மனிதர் பார்க்கிற மாதிரி உணர்ச்சிகளை ஒதுக்கி வச்சுட்டு பார்க்க உதவுச்சு. சரிதானே? இது சுயமரியாதையை விடுறதில்ல. அந்த சமயத்துல அவங்க குடும்பம் பண ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. புதுசா வாங்கின வீட்டுக்கு கடன் கட்ட முடியல. அவரோட மனைவி லிண்டா நைட் நேரத்துல ஒரு சுவிட்ச் போர்டு ஆபரேட்டரா வேலைக்கு போனாங்க. ஒரு சூப்பர் ஸ்டார் மனைவி. ஆமா, இது ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு சங்கடமான விஷயம்தான். ஆனா அந்த சூழலை ஏத்துக்கிட்டு தான் ஈகோவை ஒதுக்கி வச்சுட்டு குடும்பத்துக்காக என்ன தேவையோ அதை செஞ்சாங்க. பொறுமையையும் ஒரு முக்கியமான கருவியா அவர் பார்த்தார். பொறுமைனா சும்மா இருக்கிறதில்ல, அது சரியான நேரத்துக்காக சக்திய சேமிச்சு வைக்கிறதுன்னு சொன்னார். இது கேட்க நல்ல ரசம் உண்டு. ஆனா ப்ரூஸ்லி மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கு பொறுமையா காத்திருக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் இல்லையா? எப்படி அதை கையாண்டார்? அதுதான் சவால். அவருக்குள்ள இருந்த அந்த செயல் வீரனுக்கு அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா அவர் ஒன்னும் புரிஞ்சுக்கிட்டார். அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சு காயத்தை இன்னும் மோசமாக்கிக்கிட்டா மொத்தமா எல்லாமே போயிடும். ஆமா, அதனால உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். அந்த நேரத்தை அவர் வீணாக்கல. எழுதுறது, படிக்கிறது, திட்டமிடுறதுன்னு வேற வழியில தன் சக்தியை பயன்படுத்தினார். அதுதான் செறிவூட்டப்பட்ட வலிமை. சரி, இவ்வளவு செஞ்ச பிறகு அவரோட முதுகுவலி முழுசா குணமாகிடுச்சா? இங்கதான் ஒரு ஆச்சரியமான, அதே சமயம் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. அவரோட முதுகுவலி முழுசா குணமாகவே இல்ல. என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த 4வது சேக்ரல் நரம்பு பிரச்சனை வாழ்நாள் முழுவதும் அவரோட இருந்துச்சு. ஆனா அவர் அதோட வாழ கத்துக்கிட்டார். அதனை கையாளும் கத்துக்கிட்டார். எப்படி? தன்னோட உடம்போட மற்ற பகுதிகளை, முக்கியமா வயிற்று தசைகளை ரொம்ப வலிமையாக்கி அந்த பலவீனத்தை சுத்தி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குனார். நம்பவே முடியல. அப்போ நாம ஸ்கிரீன்ல பாக்குற அந்த வேகமான சக்தி வாய்ந்த ப்ரூஸ்லி, என்டர் த டிராகன் மாதிரியான படங்கள்ல வர்றவர், இதெல்லாம் அந்த முதுகு வலியோட தான் செஞ்சாரா? ஆமா, நாம திரையில பாக்குற அவரோட புகழ்பெற்ற படங்கள் எல்லாமே இந்த முதுகுவலி வந்த பிறகுதான் எடுக்கப்பட்டுச்சு. அந்த வலியோட தான் அவர் அந்த நம்ப முடியாத ஸ்டண்ட்டுகள் எல்லாம் செஞ்சார். அப்படியா? ஒவ்வொரு பயிற்சிக்கு முன்னாடியும் பின்னாடியும் ரொம்ப நேரம் வார்ம் அப், கூல் டவுன்னு ரொம்ப கவனமா இருப்பார். அந்த பலவீனத்தை ஒரு தடையா பார்க்காம தன் வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்திக்கிட்டார். இதுதான் அவர் சொன்ன ஒவ்வொரு துன்பத்தோடும் ஒரு வரம் வருதுங்கிற வாக்கியத்துக்கு அர்த்தமா? சரியா புடிச்சிங்க. அந்த அடி விழுகிற வரைக்கும் அவர் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தன் உடம்போட வரம்புகளை பத்தி கவலைப்படாம இருந்தார். ஆனா அந்த அதிர்ச்சி அவரை இன்னும் கவனமா, இன்னும் புத்திசாலித்தனமா, இன்னும் வலிமையா மாத்துச்சு. அதிர்ச்சி நாம வழக்கமான பாதையில தேங்கி போயிடாம இருக்கிற நினைவூட்டுதுன்னு சொல்லுவார். அந்த முதுகுவலி அவரை ஒரு புது மனுஷனா உருவாக்குச்சு. இந்த தத்துவம் இந்த உரையை எழுதின அவரோட மகள் ஷானன் லீ வாழ்க்கையிலயும் ஒரு பெரிய புயல் அடிச்சப்போ உதவி செஞ்சிருக்கு. ஆமா, அவங்க அண்ணன் பிராண்டன் லீ ஒரு படப்பிடிப்புல நடந்த விபத்துல இறந்துட்டார். அந்த செய்தி அவங்க உலகத்தையே தலைகீழா புரட்டி போட்டுடுச்சு. அது ஒரு பயங்கரமான நிலை. அவங்க பல வருஷமா வாழ்விற்கு எதிரான நிலையில இருந்ததா சொல்றாங்க. ஆன்டி எக்ஸிஸ்டன்ஸ். அப்படின்னா? அதாவது உடம்பு உயிரோட வந்துச்சு, ஆனா உள்ளுக்குள்ள உயிர் இல்ல. ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. கல்யாணம், வேலைன்னு எல்லாம் வெளியில நடந்துட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவங்க வாணியரா முடங்கி போயிருந்தாங்க. வாழ்க்கையோட அர்த்தமே என்னன்னு தெரியாம ஒரு இருட்டுல இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் அவங்க அப்பாவோட எழுத்துக்களை படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது வரைக்கும் அவருக்கு தெரிஞ்சது பி வாட்டர் மை ஃப்ரெண்ட் மாதிரி சில பிரபலமான மேற்கோள்கள் தான். ஆனா இப்போ ஆழமா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, அப்படி படிக்க ஆரம்பிச்சப்போ ஒரு குறிப்பிட்ட மேற்கோள் அவங்கள உலுக்கி இருக்கு. ஆமா, அந்த மேற்கோள் இதுதான். என் துன்பத்துக்கான மருந்து ஆரம்பத்திலிருந்தே எனக்குள்ளதான் இருந்துச்சு. ஆனா நான் அதை எடுத்துக்கவே இல்ல. இப்ப நான் பாக்குறேன், ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி. நானே என் எரிபொருளாகி என்னையே எரிச்சுக்கலன்னா நான் ஒருபோதும் ஒளிய பார்க்க முடியாது. வாவ், ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிக்கணும். தீர்வு வெளியில எங்கேயும் இல்ல, அது தனக்குள்ளேயே தான் இருக்குன்னு உணர்றது ஒரு பெரிய ஞானோதயம் மாதிரி. நிச்சயமா. அவங்க அதுவரைக்கும் அந்த துக்கத்திலிருந்து தப்பிக்க வெளியில சந்தோஷத்தை தேடிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க அப்பா சொல்றது என்னன்னா, அந்த துக்கத்தை தள்ளாத, அதை தவிர்க்காத, அதை எரிபொருளா மாத்துன்னு. எரிபொருளா மாத்துறதா? ஆமா,
ஒரு மெழுகுவர்த்தி தன்னை எரிச்சுக்கிறது மூலியமா தான் ஒளி கொடுக்குது. அது ஒரு சுய அழிப்பில்ல, அது ஒரு சுய உருவாக்கம். நம்ம வலிகளையும் சவால்களையும் எரிபொருளா மாத்தும்போது தான் அதிலிருந்து புது ஆற்றலும் புது பாதையும் உருவாகும். அதுதான் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வர்ற வழி. அப்போ ப்ரூஸ்லியோட கதையும் அவரோட மகளோட அனுபவமும் நமக்கு சொல்றது ஒண்ணுதான். தடைகள் வரும், அது வாழ்க்கையோட ஒரு பகுதி. நாம் அதுக்கு எப்படி எதிர்வினை ஆற்றோங்கிறது தான் முக்கியம். கரெக்ட். அதிர்ச்சியில உறைஞ்சு நிக்காம அமைதியா இருந்து ஆராய்ச்சி செஞ்சு நம்மால என்ன முடியுமோ அதை சின்னதா செஞ்சுக்கிட்டே இருந்தா அதுதான் முன்னோக்கி போறதுக்கான வழி. ஆமா, தந்தையோட தத்துவமும் மகளோட அனுபவமும் ஒரே உண்மையை தான் காட்டுது. துன்பத்துக்கான மருந்து வெளியில இல்ல, அது நமக்குள்ள தான் இருக்கு. அந்த உள்சக்தியை கண்டுபிடிச்சு நம்மள நாமே எரிபொருளா பயன்படுத்தும் போது தான் இருட்டுல இருந்து வெளிச்சத்தை பார்க்க முடியும். இந்த உரையாடலோட முடிவுல உங்களுக்காக ஒரு கேள்வி. இந்த உரை கேக்குது, வாழ்க்கை அர்த்தமற்றதா மாறும்போது என்ன செய்யறதுன்னு. அதை தழுவி நாங்க உங்ககிட்ட கேட்கிற கேள்வி இதுதான். உங்க சொந்த வாழ்க்கையில உங்க துன்பத்துக்கான மருந்து உங்களுக்குள்ளே தான் இருக்குன்னு நீங்க உணர்ந்த தருணம் ஏதாவது இருக்கா? இல்லனா அந்த மெழுகுவர்த்தி மாதிரி உங்க சொந்த எரிபொருளா மாறுறதுன்னா